சண்முகம் பரணி சீரியலில் இப்போ ஒரு அதிரடியான ப்ரோமோ வந்திருக்கு. மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க. சண்முகம் வந்து உள்ளேருந்து வெளியில் வர போகிறாங்க. முத்துப்பாண்டி வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அந்த இடத்துல நம்ம சவுந்தரபாண்டிய பக்கத்தில் வந்து எஸ்பி இருக்காங்க. ஏன்பா இவரே எதுக்கு திருப்பி உள்ளே வச்சுக்கிட்டு இருக்க, மரியாதையோடு வந்து கதவை திறந்து விடணுன்னு கதவை திறந்து விட்றாங்க. சவுந்தரபாண்டியனை வந்து உள்ளே வச்சு லாக் பண்ணு. ஐயா அதுக்கு முன்னாடி 2 நிமிஷம் பேசிக்கலாமா அப்படின்னு சொல்லி எஸ்மிகிட்ட பெர்மிஷன் கேட்குறாங்க. தாராளமாக பேசிக்கலாம். என்ன மாமனாரே சௌக்கியமா? உங்கள் புள்ள ஸ்டேஷன் தானே, தடபடலாம் வந்து கவனிப்பாப்புல. இன்னொன்று நான் வந்து 2-3 நாள் உள்ளே வச்சதை பார்த்தோன்னே நீங்களாம் சந்தோஷப்பட்டுட்டு இருந்தீங்க. தப்பு பண்ணாதவன் 2-3 நாளில் வெளில வந்துடுவான். ஆனால் தப்பு பண்ணவன் 10 வருஷம் உள்ளே இருப்பான். எங்கள் அம்மாவுக்கு பண்ண நம்பிக்கை துரோகத்துக்கு ஒன்று கண்ணில் பார்த்தோன்னே வந்து அமுச்சு வச்சுருக்கணும். ஆனால் எங்கள் அம்மாவோட ஆசை அது இல்லை. பதவியிலேருந்து எல்லாத்தையும் பிடுங்கி நட் ரோட்டில் வந்து நிற்க வைக்கணும். அடுத்தது தர்மபுரத்து எலெக்ஷனில் நான் ஜெயிச்சிருவேன். ஜெயிச்சதுக்கப்புறம் நீ பண்ணி வச்சியே தில்லு முள்ளு அதெல்லாம் வெளியில் கொண்டு வராமல் நான் விட மாட்டேன். இந்த கேஸில் இருந்து வெளில வந்தால் அடுத்தடுத்த கேஸில் போட்டு போட்டு ஒன்று உள்ளே வச்சுக்கிட்டே இருப்பேன் மாமனாரே. எங்கள் அம்மாவை வந்து ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டல்ல. இப்போ எங்கள் அம்மா வெளியில் வர போகிறாங்க. நீ உன்னோட மிச்ச காலத்தை ஃபுல்லாகவே வந்து உள்ளே தான் அனுபவிக்க போகிற, பார்த்துக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல என்னது சொன்னதெல்லாம் செஞ்சிருவானோ, தேவையில்லாமல் ஒன்று சீண்டி விட்டுட்டோமோங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம சவுந்தரபாண்டி பேசியாச்சா, தாராளமாக உள்ளே போங்க அப்படின்னு சொல்லணும். உள்ளே வந்து போகிறாங்க. உங்கள் அப்பா இங்கே இருக்காங்கன்னு சொல்லி அவருக்கு எல்லாருக்கும் என்னென்ன சரியா அது மட்டும்தான் செய்யணும். தேவையில்லாமல் வந்து செய்கிற மாதிரி ஏதாவது எக்ஸ்ட்ரா கேள்விப்பட்டேன் அப்புறம் அவ்வளோதான். சரியா, எல்லோரும் என்ன சாப்பிட்றாங்களோ அதுதான் கொடுக்கணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பி மட்டும் போக ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இடத்துல ஏன் முன்னாடியே வந்து கேஸை வந்து ஃபைல் பண்ணுங்கள், இல்லாட்டி இவர் ஃபைல்லாம் பண்ண மாட்டார். அப்படியா, எழுதியா அப்படின்னு சொல்லும்போது முத்துப்பாண்டி நீ எழுதணுன்னா முத்துப்பாண்டியே வந்து எழுதிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒன்று சிக்னேச்சர் போட்டு சீல் வச்சிடுறாங்க. இதை பார்த்தோன்னு வந்து அழுகுறாப்பில் முத்துப்பாண்டி. மற்றவனுக்கும் இதே மாதிரி தான் அழுக இருக்கும், நன்றி விசுவாசத்தோடு நடந்துக்கணும், அதுதான் உங்களுக்கெல்லாம் கிடையாதுங்கிற மாதிரி மாஸ் பண்ணிட்டு சவுந்தரபாண்டியனை அசிங்கப்படுத்திட்டு மாசாக வெளில வராங்க. நம்ம சண்முகம் வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம். சவுந்தரபாண்டியனோட அக்கா வந்து வராங்க. பேர் வந்து பாண்டியம்மாள் போல இருக்குது. அவங்க வந்து இதை விஷயத்தை கேள்விப்பட்டோன்னே, என்னது என் தம்பிக்கு இவ்வளோ பெரிய அவமானமா, அதுவும் சண்முகத்தாலையா, என் தம்பிக்கு நாளில் பக்கபலமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டேஷனுக்கு வராங்க. அப்போன்னு பார்த்து யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெளியில் யார் வந்திருக்கான்னு தெரியாமல் முத்துப்பாண்டி வந்து போக சொல்கிறாங்க. உடனே வந்து போலீஸும் கூட பார்க்காம தள்ளி விட்டுறாங்க. அவங்க யாரிலே வந்து பொத்துன்னு வந்து உழுவுறாங்க. ஏய் யார் வந்துட்டான்னு தெரியல, உங்கள் அத்தை வந்திருக்கா, என்னோட உடன்பரப்பு வந்திருக்கா, பாண்டியம்மா வந்திருக்கா அப்படின்னு சொன்னோன்னே, என்னல்ல முத்துப்பாண்டி என்னையே தடுக்கிற அளவு தைரியம் வந்துருச்சா? இல்லத்தை யாருன்னு பார்க்க மறந்துட்டேன், நான் கொஞ்சம் அப்செட்டில் இருந்தேனா என் கையாலேயே எங்கள் அப்பா வந்து உள்ளே சொல்லி வச்சுட்டான். அந்த ஒரு கோவம் தான் எனக்கு. யார் வரா என்ன வரான்னு கண்ணை விழிச்சிக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கணும் எப்போதும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு, நீ உள்ளே இருந்தானா நானும் உள்ளே இருந்த மாதிரி தான், நீ களி சாப்பிட்டேன்னா நானும் களி சாப்பிட்ற மாதிரி ஆகிடும். சண்முகத்தை நான் உண்டுலன்னு ஆக்குறேன், அவனெல்லாம் எதுவும் பண்ண முடியாத அத்தை அப்படின்னு சொல்லும்போது, என்னல்ல பேசுகிற, ஏன் முன்னாடியே வந்து அவனை பண்ண முடியாதுன்னு சொல்கிறியா? நான் யாருன்னு தெரியுமா, என் பவர் என்னன்னு தெரியுமா, என் அதிகாரம் என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. எஸ்பி வந்து இவரை வந்து உள்ளே வச்சிருக்கலாம், ஆனால் நான் நினச்சா என்ன வேணான்னு செய்யலாங்கிற மாதிரி செம்ம பில்டப்போடு பேசிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல சவுந்தரபாண்டியனோட அக்கா பாண்டியம்மாள், இப்போ நான் சண்முகத்தை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது சண்முகத்தை பார்க்குறதுக்கு வீட்டுக்கு வந்து போகிறாங்க. முத்துப்பாண்டி தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த இடத்துல இதான் வீடு, அது மட்டும் இல்லாமல் உனக்கும் ரத்னாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க முடியாதுன்னு சொல்லி சண்முகம் வந்து சவால் விட்டுருந்தானே. ஒன்று முத்துப்பாண்டி வந்து பேசுகிறாங்க. ஏற்கனவே சவால் விட்டு அசிங்கப்பட்டு நின்று தான் மிச்சமாக போச்சு, இனிமேட்லாம் என்னத்தான் பண்ண முடியும்? ஏய் நான் வந்திருக்கேன்டா, பாண்டியம்மாள் வந்திருக்கேன்டா, உங்கள் ஆசையெல்லாம் நிறைவேற்ற தான் நான் வந்திருக்கேன். சண்முகமாக நானான்னு நேரடியாக களத்தில் வந்து சந்திச்சுக்கலாங்கிற மாதிரி அதிரடியாக பேசிட்டு வீட்டு வாசல் நின்று சண்முகம் நிற்கிறாங்க. அப்போன்னு பார்த்து வைகுண்டமும் அவங்க தங்கச்சி எல்லாரும் வந்திருக்காங்க. சண்முகத்தோட தங்கச்சி எல்லாரும், ஐயோ இவங்க வந்துட்டாங்களா, ஐயோ சண்முகத்தோட சண்டை கிண்டை போட வந்திருக்க போகிறாங்கன்னு சொல்லி பயப்படுறாங்க. வைகுண்டம், என்ன வைகுண்டம் பழசெல்லாம் மறந்துட்டியா, நான் யார் என்ன ஏதுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது, அத்தை எதுக்கு தேவையில்லாமல் சண்டைக்குன்னு வந்து நிற்கிறீங்க, நடந்ததெல்லாம் என்னன்னு தெரியுமான்னு சொல்லி பரணி வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. நீ சொல்கிறதெல்லாம் என் காது கேட்காது, நான் சொல்கிறது மட்டும்தான் நீங்கள்லாம் கேட்கணும். பரணிக்கும் சண்முகத்துக்கும் கல்யாணம் ஆகிருக்கலாம், ஆனால் இந்த கல்யாணம் வந்து செல்லாது. அதே மாதிரி தான் முத்துப்பாண்டிக்கு கூடிய சீக்கிரம் ரத்னாக்கும் தான் கல்யாணம் அப்படின்னு சொல்லும்போது, யாரா அது ஏன் வீட்டுக்குள்ளே வந்து சவால் விடுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே கடுப்பாயிட்டாங்க. அந்த இடத்துல நம்ம சண்முகம்,
மரியாதையாக போயிடுங்க, பொண்ணுங்கிற பார்க்குறேன். டேய் நீ பொண்ணுன்னு பார்ப்ப, நான்லாம் வந்து பார்க்க மாட்டேன், என்ன நினச்சிட்டு இருக்க, நான் 10 ஆம்பளைக்கு சமம் அப்படின்னு சொன்னோன்னே கடுப்பாய் உள்ளே வந்து கடப்பாரி எடுத்துகிட்டு வந்து அப்படியே வந்து கிட்டக்க வந்து நிற்கிறாங்க. நீ ஆம்பளை சிங்கம் தானடா, முடிஞ்சா கிட்டக்க வந்து இறக்கடா பார்ப்போம் அப்படின்னு சொன்னோன்னே சண்முகம் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பாண்டியம்மாள் கொடுக்குற பிரச்சனையை இனிமேட்டு எப்படி சமாளிக்க போகிறாங்கன்னா அப்கமிங் எபிசோட் ட்விஸ்ட்டாக இருக்க போகுது. எபிசோட் வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.